Hey singers, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Legend of Female Generalல எபிசோட் நம்பர் 2 தமிழ்ல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அரசர் முன்னாடி வச்சு ஹீரோஃபை கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க? நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம், ஒரே மாஸ்டர் கிட்ட தான் சண்டை கத்துக்கிட்டோம். ஆனாலும் ஒன்ன பத்தி எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சே அப்படின்னு தான் கத்தி எடுத்துட்டு மாஸ்கை ரிமூவ் பண்ணி விட்டுருந்திருப்பாங்க. சோ அவங்க எதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது, இம்பீரியல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது மாஸ்டர் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வரவேற்கிறாங்க. நீங்க எல்லாருமே இம்பீரியல் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? உங்களோட திறமை கிடையாது, உங்களோட ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷன். உங்க எல்லாருக்குமே ஃபேமிலி ரெப்யூட்டேஷன் ஒரு பிரிவிலேஜா இருக்கு. அதனால அதை மட்டும் யூஸ் பண்ணி இங்க வச்சு படிக்காம அப்படியே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போயிடலாம் அப்படிலாம் நினைக்க கூடாது. எல்லாரும் ஒழுங்கா படிக்கணும் சரியா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து நின்று, நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் மாஸ்க் போட்டுட்டு இருக்க, உன்னோட ஃபேஸை எல்லாருக்கும் காமிக்க மாட்டியான்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும், மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட நேம் ரூஃபை, என்னோட ஃபேஸ்ல ஒரு ஸ்கார் இருக்கு, அதை யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க பயந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் எப்பவுமே மாஸ்க் போட்டிருப்பேன், வேற எதுவும் கிடையாதுன்னு. மாஸ்டர் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் உள்ள வராங்க. எல்லாருமே இவன் ஜியோ ஃபேமிலியோட ரெண்டாவது பையன் தானே, இவனோட நேம் ஜின்னியோ தானே அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ கடகடன்னு உள்ள வந்து மாஸ்டர் முன்னாடி நின்னுட்டு, மாஸ்டர் இன்னைக்கு நான் லேட்டா வந்துட்டேன், முத நாளே லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோ ஃபர்ஸ்டா பட்டிருந்திருப்பாங்க. சோ ஹீரோ ஹீரோயினும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிருந்திருக்காங்க. இப்போ எங்க விட்டோமோ அங்க போயிடுவோமா? ஹீரோ அவங்களுக்கு தேவையான புது படை வீரர்களை எடுக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு ஒரு பையன் போறான், கையில விசிறி எல்லாம் வச்சுட்டு போறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோவும், இந்த மாதிரி ஆர்மி இருக்கக்கூடிய இடத்துல பிளாஷி திங்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு. அவனும், ஏய் நான் எவ்வளோ தூரத்துல இருந்து உன்னை பாக்குறதுக்காக, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கேன், ஆனா நீ என்ன இப்படிதான் நடத்துவியான்னு. இந்த பையனோட நேம் சாங். ஹீரோ சொல்றாங்க, நீ ஒன்னு எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தானே பிக்ஸ் பண்ணிருக்காங்க, போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு. சாங்கோ, என்னால மட்டும் யாரையாச்சும் அடிக்க முடிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோயே அப்படின்னு ஹீரோட அசிஸ்டன்ட பார்த்துட்டு, நான் உன்னை பிசுறு கலத்தி இருப்பேன், ஆனா என்ன என்னால அடிக்க முடியாதுல்ல, அதனாலதான் அமைதியா நின்னுட்டு இருக்கேன், நான் உன்னோட ஃப்ரெண்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு. ஹீரோவும், ஒன்னும் அவசியம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் கூட நல்லதுதான், போய் பண்ணிக்கோ, நீ ஒன்னும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா செத்து போயிட மாட்டேன்னு. சாங்கோ, ஏய் ஹீரோ நில்லு நில்லு, எங்க போற? சரி என்ன நீ ஒரு ஃப்ரெண்டா பார்க்க வேண்டாம், ஆனா நீ என்னோட அங்கிள் தானே, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு இருந்தா கூட ஃபேமிலி வாரியா பார்த்தா நான் உன்னோட கசின், நீ என்னோட அங்கிள், அதனால தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, எனக்கு அந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு என்ன இங்க தங்க விடு அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. சோ இந்த சாங்கோட கேரக்டர் ரொம்ப ஜாலியா போகுது அப்படின்றது தெரியுது. நம்ம ஹீரோ சாங்குக்கு அங்கிளா, இது செம ஃபன்னியா இருக்குல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக வந்தாச்சு. ஹீரோயினை காப்பாத்தின மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஹியான் அப்படின்ற நேம்ல, ஹீரோயினோட நேம்லயே ஒரு பையனோட ரெஜிஸ்ட்ரேஷன், பொய்யான சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்திருந்திருப்பாங்க. அதை கொண்டு வந்துதான் ஹீரோயின், நான் ஒரு பையன், என்னோட நேம் ஹியான் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றாங்க. ரெஜிஸ்டர் பண்றவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கிரீனிங்க்கு அந்த லைன்ல போய் நில்லுங்க, அங்க உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலத்தி மெடிக்கலா செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா நீங்க படையில சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஐயோ ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு செக் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு, இதை எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு குதிரையை கொண்டு வந்து ஹீரோ முன்னாடி நிக்க வச்சுட்டு, கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆனதுனால இந்த குதிரை ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்குது, இப்போ என்ன பண்றது, அதான் சாங் இருக்காங்கல்ல, அதனாலதான் சாங் இதை டெஸ்ட் பண்றதுக்காக நான் கொண்டு வந்தேன்னு. ஹீரோ சாங்க பாக்குறாங்களா? சாங்கோ, ஏய் நான் கவர்மெண்ட்டுக்கே டாக்டராக போறவேன், நான் ஒரு குதிரைக்கு மருந்து பார்க்கணுமான்னு. ஹீரோவும், இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறல, அப்படின்னா யூஸ்ஃபுல்லா கொஞ்சமாவது இரு, போயிட்டு குதிரைக்கு வைத்தியம் பாரு அப்படின்றாங்க. சாங்கும், வைத்தியம் பார்க்கலன்னா இவனை துரத்தி விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு. சரி நான் பாக்குறேன், குதிரையா இருந்தாலும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு, எனக்கு இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியும், ஹீரோ ஒழுங்கா பாத்துக்கோ, நான் இதை எப்படி காப்பாத்துறேன் அப்படின்றத பாத்துக்கோ அப்படின்னு மேலே ஏறி உட்கார்ந்ததான் உண்டு. குதிரை அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்குது, எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போக நினைக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நின்னுட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு காமிக்கணும்ல, அதை எப்படியாவது கடந்து போகணும் அப்படின்னா தன்னோட திறமைய நிரூபிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும், இந்த டெஸ்டிங்கே பண்ண வேண்டாம், நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, அதுக்காக இந்த குதிரையை அடக்கணும்னு முடிவு பண்றாங்க. சாங்கோட குதிரை அங்க இங்க அப்படின்னு சாங்க தூக்கி எரியுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு அழகா சாங்க பிடிச்சு நிக்க வச்சுட்டு அந்த குதிரையை அடக்க போறாங்க. இது நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் குதிரைக்கு மேலே ஏறுறாங்க, அதுக்கப்புறமா குதிரை கிட்ட பொறுமை
ஹீரோயினும் ஒன்னும் இல்ல அப்படின்னு மெதுவா குதிரையை சமாதானப்படுத்துறாங்களா. ஹீரோவுக்கு அதை பார்த்த உடனே ரூஃபை இருக்கான்ல அவனும் இதே மாதிரி தான் குதிரையை சமாதானப்படுத்துவான். அந்த விஷயம் ஞாபகம் வருது. உடனே அசிஸ்டன்ட் கிட்ட இது ரூஃபையோட டெக்னிக் ஆச்சு அப்படின்றாங்களா. அசிஸ்டன்டும் அப்படின்னா இவன் ரூஃபையோட ஆளா அப்படின்னு கேட்க பக்கத்துல சாங் வந்து நின்னுடுறாங்க. அந்த பையன் கண்டிப்பா நல்ல திறமைசாலியா தான் இருக்கணும், பாரு குதிரையே அடக்கிட்டான் அப்படின்னு. ஹீரோவும் உன்னை விட அழகாவே அந்த குதிரைக்கு அவன் வைத்தியம் பார்த்திருக்கான் அப்படின்றாங்களா. சாங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஹீரோயின் குதிரையை சமாதானப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோவை நோட் பண்றாங்க. ஐயோ நான் தெரியாம என்னோட ஃபேமிலியோட டேமிங் மெத்தட யூஸ் பண்ணிட்டேனே, இவன் வேற பார்த்துட்டானே, நான் யாரு அப்படின்னு இவனுக்கு சந்தேகம் வந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசல. ஹீரோயினும் கண்டிப்பா இவனுக்கு நான் ரூஃபையோட ஆளா இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்திருக்கும். ஆனா என்கிட்ட எதுவும் கேட்காம போயிட்டு இருக்கான். ஒருவேளை என்ன வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானோ. ஐயோ சிக்கிக்கிட்டேனே, பரவாயில்ல இருக்கட்டும், புலியோட வாயில தலையை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு, இனி யோசிச்சு என்னத்துக்கு அப்படின்னு குதிரையை கொண்டு போயிட்டு குதிரை ஓட்டிக்கிட்ட கொடுக்குறாங்களா. அவங்களும் நீ ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, டைரக்டா ஒன்ன மாதிரி ஒரு ஆள் தான் எங்களோட படைக்கு தேவை, அதனால டைரக்டாவே ஒன்னு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ல எடுத்துக்கிட்டோம், நீ உள்ள வந்துரு அப்படின்றாங்க. ஹீரோயினும் இதுதானே எனக்கு தேவை அப்படின்னு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு அவன் ஒருவேளை பையா இருப்பானோ அப்படின்னு டவுட் இருக்குல்ல, பேசாம அவனை பிடிச்சு கொலை பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு கேட்க ஹீரோவும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நம்ம இவனை கொலை பண்ணி போட்டுருவோம், ஆனா எதிரிகள் சும்மா இருப்பாங்களா, அடுத்த ஆள் அனுப்புவாங்க, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆளையும் கொலை பண்ண இனியொரு ஆட்கள் புதுசா முளைச்சிட்டே இருப்பாங்க. சோ ஒவ்வொருத்தரையா நம்மளால கொலை பண்ணிட்டு இருக்க முடியாது, இவனை இப்படியே வச்சுட்டு இவனுக்கு பின்னாடி யார் இவனை அனுப்பி விட்டாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலான்னு. அசிஸ்டனும் ரெண்டு ஆட்கள் தான் அனுப்பி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒன்னு ரூஃபை, உங்க அப்பாவை போர்க்களத்துல லேட்டா வந்து காப்பாத்துறேன் அப்படின்ற பேர்ல சீன் போட்டானே அவன். இனி ஒன்னு பிரைம் மினிஸ்டர், உங்க அப்பாவை கியூ சிட்டிக்கு அனுப்புறதுக்கு முக்கியமான காரணமே அந்த பிரைம் மினிஸ்டர் தான். சோ அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளோட ஆளாதான் இந்த யான் பையன் இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின சொல்றாங்க. ஹீரோவும் நம்ம எவிடன்ஸ் இல்லாம யாரையுமே அந்த மாதிரி பேசக்கூடாது, அதனால இவனை பத்தின இன்வெஸ்டிகேஷனை நடத்து, இவன் யார் கூட இது வரைக்கும் வேலை பார்த்திருக்கான், எந்த படையில இருந்திருக்கான் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணு அப்படின்னு ஹீரோயினை பத்தி விசாரிக்க அனுப்புறாங்க. இங்க கட் பண்ணா ஊருக்குள்ள சூசு அப்படின்னு ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. இவங்க பிரைம் மினிஸ்டரோட ஸ்டூடெண்ட். பிரைம் மினிஸ்டருக்காக அவங்களோட வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. பிரைம் மினிஸ்டர் வராங்க, நீ கியூ சிட்டிக்கு போயிட்டு நல்ல வேலை செஞ்சேன்னு சூசுவும், ஆனா நான் போயிட்டு வின் பண்ணவே இல்லல்ல. ஹீரோவோட அப்பா மட்டும் ஓவரா பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் முந்திரி கட்ட மாதிரி முடிவெடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா கியூ சிட்டி நம்மளோட கையை விட்டு போயிருக்காது, என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சுன்னு பிரைம் மினிஸ்டரும் பரவாயில்ல இருக்கட்டும் விடு, அதுக்கு தான் அரசர் அவனுக்கான தண்டனையை கொடுத்திருக்காங்க, உனக்கு கையிலலாம் அடிபட்டிருக்கும்ல, நீ கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுன்னு. சோ இந்த கியூ சிட்டில ஏதோ ஒரு மர்மம் நடந்திருக்கு, அது என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க, இனி ஒரு விஷயம் கூட இருக்கு, இந்த அரசர் ஹீரோட அப்பாவோட டைட்டில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாரு, ஆனா ஹீரோ கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிட்டான், நம்ம இழந்த தேசத்தை எல்லாத்தையுமே நான் மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு. உடனே அரசர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, அவனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு, ஆனா என்ன ஊர்ல இருக்க படைகள் எதையுமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவன் இப்ப தனியா யான்சு இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து நிறைய படை வீரர்களை ஒண்ணு திரட்டிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ண போறான் அப்படின்றத நீ தான் கவனமா பாத்துக்கணும்னு. சூசும் சரி ஓகே, நான் கண்டிப்பா அவனை என்னோட கண்ணு முன்னாடியே வச்சிருக்கேன், அவன் என்ன பண்ணாலுமே நான் அதை உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு பிங்சு ஓடி வந்து, ஏய் சூசு நீ வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. சூசு ஆமா, நீ எப்படி இருக்கன்னு கேட்ட உடனே எனக்காக நீ என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறாங்களா. பிரைம் மினிஸ்டரும் இன்னும் நீ மாறவே இல்லை, யார் வெளியில இருந்து வந்தாலும் எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு தான் கேட்பியான்னு கேக்குறதுக்கு பிங்சும் ஆமா அந்த மாதிரி தான், நீங்க எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேக்குறதுக்கு சூசும் ஆமா ஏதாவது நான் வாங்காம வந்திருப்பேனா அப்படின்னு ஒரு ஃப்ரேக்ரன்ட் பவுடரை கொடுக்குறாங்க. ஏய் இது ஒரு ஃப்ரேக்ரன்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ என் கூட வந்து டெஸ்ட் பண்ண வரியா அப்படின்னு கேட்ட உடனே பிரைம் மினிஸ்டரை சூசு பாக்குறாங்க. பிரைம் மினிஸ்டரும் சிரிச்சுட்டே போ அப்படின்னு சொல்றாங்க. சோ பிரைம் மினிஸ்டர் அவங்க பொண்ணும் சூசுவும் ஒன்னா பழகிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ சூசுவை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபயர் பத்த வச்சு நெருப்ப வச்சு தான் அந்த ஃப்ரேக்ரண்ட்டை தூண்டி விடணும். சோ அதுக்கு ட்ரை பண்றாங்களா, முடியல. சோ மெழுகுவர்த்தியை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மெழுகுவர்த்தியை பார்க்கும்போது ஏதோ ஒரு நெருப்பு, இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல நெருப்பு வந்து இவனை அஃபெக்ட் பண்ண மாதிரி இவனுக்கு நிறைய விஷயங்கள் ட்ராமடைஸ் ஆகுது. அதனால அந்த நெருப்பை தன்னோட கையில ஒழுங்கா பிடிக்க முடியாம கீழே போட்டான், அது கையில சுட்டு விழிச்சிடுது. பிங்சும் உன்னோட கைக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல கை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ பல்லாக்குல போயிட்டு இருக்கும் போது சூசுவோட அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, உங்களோட கையில நீங்க வேணும்னே அடிபட்ட மாதிரி காமிச்சு கொடுத்திருந்திருக்கீங்க, உங்களோட கைக்கு இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு சூசு சொல்றாங்க, வேற என்ன
பண்றது, பிரைம் மினிஸ்டரை நான் நம்ப வைக்கணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன்னு. ஆக்சுவலி இந்த மெழுகுவர்த்தியை கீழே போட்டாங்கல்ல, அது எதனால கை ஸ்ட்ராங்கா தானே இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் மெழுகுவர்த்தியை கீழே போட்ட உடனே இவனோட கையில லைட்டா அடிப்பட்ட மாதிரி எங்கேயோ போய் இடிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டர் கிட்ட நான் கியூ சிட்டில சண்டை போட்டேன், கியூ சிட்டியை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணும்போது எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருக்கான். சோ இவனுக்கும் கியூ சிட்டில நடந்த விஷயங்களுக்கும் ஹீரோவோட அப்பாவோட சாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருந்த மாதிரி தான் இருக்கு. என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தூங்குறதுக்காக ரூமுக்கு போயாச்சு. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ படையில சேர்ந்தாச்சு, இனி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட இடத்தை நான் பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா படுக்கிறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே போடுறானா. ஹீரோயின் அவன் நோட் பண்ணி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் ஒரு கொள்ளக்கூட்டக்காரன்னு. அவனுக்கு பின்னாடி இனி ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா அவனோட நெத்தியில பச்சை குத்தி வச்சிருக்காங்க. சோ இவனும் ஒரு தீவிரவாதி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஜியாங் அப்படின்ற ஒருத்தவனா, அவன் ஈட்டியை வச்சு நல்லா சண்டை போடுறவனா இருக்கான். ஈட்டியை வச்சு தான் ஹீரோயினை தடுக்கிறானா. அதை பார்த்தோன்னே ஹீரோயினும் இவன் எஸ்கார்ட் கம்பெனில வேலை செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன், இவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ ஜியாங் கேக்குறாங்க என்ன பிரிட்டி பாய் பயந்துட்டியா அப்படின்னு. ஹீரோயினும் என்னை விட அழகான ஃபேஸை இவன் வச்சுட்டு என்ன போய் பிரிட்டி பாய்னு கூப்பிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கை வந்து ஹீரோயினை தட்டுது. ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த பையன் சொல்றான் நான் தான் இங்க இருக்கிறதுல கட்டையா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்ன விட கட்டையா நீ இருக்கியே அப்படின்னு. ஹீரோயினும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இங்க சாப்பிட்டு வளர்ந்து படையில சேரலாம் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு உன்னோட நேம் என்ன கேக்குறதுக்கு அந்த பையன் என்னோட நேம் மாய்னு சொல்றாங்க. ஹீரோயினும் என்னோட நேம் யான்னு சொல்றாங்க. சோ ரெண்டு பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அப்போ ஹுவாங்னு ஒருத்தன் வரான். நீங்க தூங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எப்படியோ ஹீரோயினுக்கு கொஞ்சம் பேரை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினும் தூங்க ட்ரை பண்றாங்க. ஆனா நைட்டு எல்லாரோட கொரட்ட சத்தத்துல ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. இருந்தாலும் மாஸ்டர் ஹீரோயினுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருப்பாங்க, நீ இப்ப யாரோட படையில போய் சேரணும்னு நினைக்கிறியோ அவன் நீ யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டானா உன்னை கொலை பண்ணிடுவான், அது உனக்கு தெரிஞ்சுதானே நீ ஜாயின் பண்ண போறேன்னு. ஹீரோயினும் அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, ஹீரோ உண்மைக்காக போராடணும்னு நினைக்கிறான், நானும் ஹீரோட அப்பாவோட நேம சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப அவனுக்கு தேவையானது படை வீரர்கள், நான் அவன் கூட போய் சேர்ந்தேன் அப்படின்னா என்னோட ஆசையுமே நிறைவேறிடும். ஏன்னா என்னோட நேம் எல்லாருக்கும் தெரியணும், நான் ஒரு ஜெனரலா மாறணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. சோ நான் அவன் படையில சேர்ந்து என்னோட இடத்த நான் பிடிப்பேன் அப்படின்னு ஹீரோயினுமே அவங்களோட இடத்த பிடிக்கிறதுக்காக தான் ஹீரோவோட படையில சேரவே வந்திருக்காங்க. இப்ப காலையில ஆயிடுச்சு. ஹீரோயின் சீக்கிரமாவே முழிச்சு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மாய் எழும்புறானா, ஹீரோயின் நீ சீக்கிரமாவே முழிச்சியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமாடா நேச்சர் கால் பண்ணுச்சு, இயற்கை அழைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஷென் உள்ள வராங்க. இந்த ஷென் தான் இவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்க போறது. சோ ஷென் வந்து பார்க்கும்போது 3 பேர் ஹீரோயினுக்கு இடம் கொடுக்காம இருந்தானுங்களே அவனுங்க 3 பேரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்களா. சோ அவங்க 3 பேர் மேலயுமே அழுக்கு தண்ணி குளிர தண்ணியை கொண்டு போய் ஊத்திட்டாங்க. அவனுங்க 3 பேரும் ஏன் யாரடா எங்க மேல தண்ணியை ஊத்துனது அப்படின்னு கோவப்பட்டு எழும்புறாங்க. ஷென்னை பார்த்தோன்னே வாயை மூடிட்டு கப்பு சிப்பு நின்னுட்டு இருக்காங்களா. அதனால ஷென்னும் உங்க எல்லாருக்கும் இதுதான் நான் கொடுக்குற கடைசி வார்னிங், இனி இந்த அளவு தூங்கவே கூடாது அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ உள்ள வராங்க. ஹீரோயின் ஷாக் ஆகி ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க, இவன் ஏதாவது கண்டுபிடிச்சிருவானா என்ன அப்படின்னு. ஆனா ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ சீக்கிரமாவே முடிச்சிட்ட போலன்னு. மாய் வர சும்மா இருக்காம ஆமா ஆமா இயற்கை அழைச்சுதான் அதனால அவன் சீக்கிரமா முடிச்சிட்டான்னு. ஹீரோயினுக்கு ஒரே கேவலமா போயிடுச்சு. ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயாச்சு. சோ இப்போ எல்லாரும் ட்ரைனிங் ஃபீல்டுக்குள்ளாடி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப மாய் ஹீரோயின் கிட்ட எனக்கு பயமா இருக்கு, நான் இது வரைக்கும் விவசாயம் மட்டும் தான் செஞ்சிருக்கேன், என்னால இதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு. ஹீரோயினும் நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னைக்கு முத நாள் தானே சின்ன சின்ன டாஸ்க் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய இரும்பு ராட முதுகுல சுமக்க வச்சு 10 ரவுண்டு 15 ரவுண்டு ஓடுங்க அப்படின்னு விட்டுடுறாங்க. ஹீரோயினும் ஐயோ கடவுளே, எல்லாரோட மிலிட்டரி ட்ரைனிங்கும் ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும், ஆனா இவன் என்ன ஃபர்ஸ்ட் நாள இவ்ளோ பெரிய கல்ல தூக்கிட்டு ஓட சொல்லியிருக்கான். ஃபேஸ் மட்டும் தான் அழகா இருக்கு, மத்தபடி கொடூரமா இங்க ட்ரைனிங்க கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் முதல்லயே பண்ண வேண்டிய அவசியமா? ஐயோ முடியலையே, இருந்தாலும் நான் இது எல்லாத்தையும் பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட ஷென் கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் நாளே நம்ம இவங்க எல்லாருக்கும் இவ்ளோ பெரிய டாஸ்க கொடுத்தாகணுமா, கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்க வேண்டியதானேன்னு. அதுக்கு பின்னாடி இருந்து சாங் சொல்றாங்க, ஹீரோ இவங்க எல்லாரோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பாக்குறதுக்காக இவ்ளோ பெருசா டாஸ்க் கொடுக்கல, இவங்க எல்லாரும் தாக்கு பிடிக்கிறாங்களா, என்னதான் நம்ம அவங்கள டார்ச்சர் பண்ணாலும் அவங்க நம்ம கூட இருக்காங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக தான். ஆனா என்ன குதிரையில இருந்து காப்பாத்தினானே அவன் மட்டும் என்ன, வேற எல்லாருமே 7 ரவுண்டு ஓடியாச்சு, இன்னும் 4வது ரவுண்டே ஓடி முடிக்கல அப்படின்னு. ஷென்னும் இவனுக்கு பொட்டன்ஷியல் இருந்த மாதிரி தெரியலன்னு. ஹீரோவும் இவனுக்கு பொட்டன்ஷியல் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது, ஆனா இவன் ஸ்கவுட்டிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு. ஏன்னா ஹீரோ மாய்க்கு சப்போர்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறாங்க அப்படின்றத கவனிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய வேரியஸான வெப்பனை வச்சு உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுக்காக இந்த செஷன் இருக்க போகுது அப்படின்னு
ஹீரோயினும் ஐயோ இப்பதானடா ஓடி முடிச்சுட்டு வந்தோம் அதுக்கடையில அடுத்ததா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப நிறைய விதமான ஸ்வாட் இருக்கு, இதுல ஏதாவது ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணி நீங்க சண்டை போட்டு காட்டணும்னு. அப்ப நம்ம ஹீரோயின் டபுள் கத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதை எடுக்கிறாங்களா. அப்ப எல்லாரும் ஹீரோயினை கிண்டல் பண்றாங்க, இதை வச்சுட்டு உன்னால எப்படி சண்டை போட முடியும், டபுள் கத்தியை வச்சுட்டு உனக்கு பிடிக்க தெரியுமா அப்படின்னு. ஹீரோயின் டக்குன்னு அதை எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட வித்தைகளை காமிக்கிறாங்க. அதை ஹீரோக்கு பார்த்த உடனே ரொம்ப வியப்பா இருக்கும். ஹீரோயின் செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்களா, எல்லாருமே பார்த்து அசந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினும் ஐயோ எனக்கு கை வலிக்குது இதுக்கு மேல முடியலப்பா அப்படின்னு டயர்ட் ஆகி போய் உட்கார்ந்துடுறாங்க. ஹீரோவும் என்ன இவன் பாதியிலே சொங்கி போயிட்டான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா லேகு அப்படின்னு ஒருத்தன் வாள் எடுத்துட்டு பயங்கரமா சண்டை போடுறான். சோ இவன் தான் பெர்ஃபெக்ட்டான ஆளா இருக்கிறான் வாளை யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு எல்லாருமே அவனை புகழ்றாங்க. இவனோட நேம் லேகு. அதுக்கப்புறமா போ அண்ட் ஆரோ ஆர்ச்சரி, இதுலயுமே ஹீரோயினால ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. வாங்க எறிகிற அம்பு டார்கெட்டை கரெக்டா குறி வச்சு அடிச்சது மட்டும் இல்லாம அந்த அட்டையே கீழே தள்ளி விட்டுடுச்சு. ஹீரோயின் எடுக்கிறாங்க, என்னால முடியாது அப்படின்னு பின்னாடி போயிடுறாங்க. சோ எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஈட்டி பயிற்சி கொடுக்கும் போதும் ஹீரோயின் கையில வச்சிருந்த ஈட்டி கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துடுச்சு. சோ ஹீரோயினா ஒரு ஸ்பை அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எதையுமே ஒழுங்கா பண்ணவே இல்ல. சோ இன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ அவங்களோட ரூம் குள்ள போகும்போது நீ ஹீரோயினை பத்தி விசாரிச்சியா அப்படின்னு கேக்குறதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நான் எல்லா இடமும் விசாரிச்சிட்டேன், அவனை பத்தி நிறைய பேருக்கு தெரியவே இல்ல, அவனுக்கு பாலிட்டிஷியன் யார் கூடயுமே எந்த ஒரு கான்டாக்ட்மே இருந்த மாதிரி தெரியலன்னு. ஹீரோவும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, அவனுக்கு மிலிட்டரி ரொட்டீன் எப்படி நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, குதிரைகளை அடக்குறது எப்படி அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. சோ கண்டிப்பா அவனோட திறமைகளை ஒளிச்சு வச்சுட்டு எதையோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கான், அவனை பத்தின உண்மைகளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு. அசிஸ்டன்ட்டும் அவனோட ஐடென்டிட்டியை ஃபேக் பண்ணிருக்கானா இல்லையா அப்படின்றது தெரியல, ஆனா ஒரு ஆள் உண்மையாவே அவனோட ஐடென்டிட்டியை ஃபேக் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறாங்க, அவங்களோட டீடைல்ஸ் இதுதான் அப்படின்னு இனி ஒரு ஆளோட டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. யாரோடது அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு காமிக்கல. அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோ சொல்றாங்க, 2 டீமை ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு டீமை கியூ சிட்டில என்ன நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்க சொல்லுங்க, இனி ஒரு டீமை மிங்சு சிட்டில பதுங்கி இருக்க சொல்லுங்க, அங்க என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை நமக்கு அவங்க சொல்லட்டும்னு. சோ அசிஸ்டன்ட் ஓகே அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காங்களா, அப்ப அவங்களோட கனவுல ஹீரோவோட அம்மா ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் தெரிஞ்ச உடனே தன்னோட உயிரை தானே எடுத்திருந்திருப்பாங்க, அதுவும் ஹீரோ கண்ணு முன்னாடியே. ஸோ அதை யோசிச்சு பார்த்து பயந்து நடுங்கி நைட்டு தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் அந்த பக்கம் ஹீரோயினுக்குமே தூக்கம் வரல, எல்லாரும் கொரட்டை விட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்னடா பண்றது அப்படின்னு வெளியில வந்து பாக்குறாங்களா, அப்ப அவங்களுக்கு மூலிகைகளோட ஸ்மெல் வருது. இது என்ன ஸ்மெல் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் ஹாட் பாட் இங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது மலைகள்ல அங்கங்க சுடுதண்ணி வருமா, அந்த தண்ணி இங்க இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் அங்க போய் குளிக்கிறதுக்கு போயாச்சு. உள்ள முங்கி இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட ஷோல்டர்ல கத்தி குத்துப்பட்டிருக்கும்ல, அதை தடவி பார்த்துட்டு ரூஃபை சொல்லியிருப்பான்ல, நீ என்னதான் நேம் சம்பாதிச்சாலுமே அது எல்லாமே ரூஃபை அப்படின்ற நேம்ல, சோ இந்த நேம் இல்லாம நீ ஒண்ணுமே கிடையாது, இது எல்லாமே எனக்காக நீ சம்பாதிச்சது, நீ ஒண்ணுமே கிடையாது, நீ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நான் கஷ்டப்பட்டு என்னோட வேர்வையையும் ரத்தத்தையும் சிந்தி பிடிச்ச இடத்த அவன் ஒரே நிமிஷத்துல வந்து பிடிச்சிட்டு போயிடுவானா, நான் அதுக்கெல்லாம் விட மாட்டேன், கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட இடத்த திரும்பவும் பிடிப்பேன், எனக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் இந்த ஹாட் ஸ்பாட் இது எல்லாமே என்னோட உடம்ப சரி பண்ணும். இப்பதானே 1 மாசம் நான் படுக்கையா இருந்திருக்கேன், அதுக்கப்புறமா எழுந்திருக்கும் போது கொஞ்சம் நான் வீக்கா தான் ஃபீல் பண்றேன், ஆனா எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் திரும்பவும் என்னோட இடத்த பிடிப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு வேற யாரும் வந்த மாதிரி இருக்கு. ஹீரோயினும் யாரா அப்படின்னு தெரியாம தண்ணிக்குள்ள முங்கி போயிருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் ட்ரெஸ் போடல, யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா ஹீரோயின் பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்கல்ல. சோ ஹீரோயின் முங்கி போயிருக்காங்க. அப்ப வந்தது யாரு தெரியுமா, ஹீரோவுக்குமே கனவு வந்து தூக்கம் வந்திருக்காதுல்ல, அதனாலதான் குளிச்சுட்டு போலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீரோ தண்ணிக்குள்ள வந்து பார்க்கும்போது உள்ள யாரோ ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்னா பபிள் இந்த மூச்சு விடுவாங்கல்ல, அப்ப மேல பபிள் வரும்ல, அதை கவனிக்கிறாங்க. யார் இங்க இருக்கா அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. இங்க சீன் கிட்ட வந்து இந்த எபிசோட் முடியுது. சோ ஹீரோயின் இங்கதான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சா ஹீரோயின் பொண்ணுதான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன, ஹீரோயின் பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லனா ஹீரோயின் எப்படி தப்பிச்சு போவாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. Thank you friends, take care, bye bye.